இது வசனம். மற்றவருடைய பார்வையில் அற்பமான ஒரு மணல், அடித்து உடைத்து எறியப்பட்ட ஒரு மணல். மேற்கொள்ள விட மாட்டார். உங்க குடும்பத்துக்குரிய மணல் திட்டு நீங்க தான். உங்க குடும்பத்துக்குன்னு கத்தர் மணலை கத்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த மணல் திட்டு தான் நீங்க. இதை கடந்து வராதபடிக்கு தெய்வம் உங்களை நிறுத்தி இருக்கிறார். ஜபிக்கிற மகளை நீ தான் மணல் திட்டு. உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற நீங்க தான் மணல் திட்டு. சிலது மோதி பார்க்கும், சிலது இறைஞ்சு பார்க்கும். பயங்கர இறைச்சலோடு வருது. சில அலை எல்லாம் பயங்கர சவுண்டா இருக்கும், காதை அடைக்கிற அளவுக்கு இறைச்சல். நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், ஆனா கடக்க விட மாட்டார். தண்ணீர்கள் நம்மேல் புரள விட மாட்டார். கடக்க கூடாதபடி, கடக்க கூடாதபடி. இனி ஒரு வார்த்தை சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நித்திய பிரமாணமாக ஆண்டவர் உங்களை மணல் திட்டாய் வைக்க போறார். உங்க ஜீவித காலத்துல எந்த அலையும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இறைந்தாலும் கடக்காதபடி, கடக்க கூடாத நித்திய பிரமாணம். எஸ் எஸ், ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது, ஒரு கிருபை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல அந்த மணலின் மேல் இறங்கின அந்த கிருபை சில குடும்பங்களை தாங்கி பிடிக்கிற மணல் திட்டா, ஊழியத்தை தாங்கி பிடிக்கிற மணல் திட்டா, உங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு குடும்பத்தில் எத்தனை ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டுகள் எழும்பி வந்தாலும் ஒரு குடும்பத்தில் இருக்க ஜீவனை பறித்து கொண்டு போக விடமாட்டேன். அதை பிடிச்சு நிறுத்துவதற்கு நான் ஒரு அபிஷேகத்தை உன்மேல் பகிர்ந்தேன். வியாதி என்கிற அந்த அலை ஒரு குடும்பத்தின் மேல் மோதி அடித்து சிலரை இழுத்து கொண்டு உள்ளே போக அவன் முயற்சி எடுக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மணல் திட்டாய் நீ நிற்கிறாய். இதை தாண்டி ஒரு வல்லமை உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. கரமுயர்த்தி ஜபிக்கிற மகனே, கரமுயர்த்தி ஆராதிக்கிற மகளே, நீ ஒரு மணல் திட்டு. மணலை கத்தர் எல்லையாய் வைத்தது போல உன் வீட்டுக்கு எல்லை நீதான். இதை தாண்டி ஒரு வல்லமை உள்ளே ஒரு பொருளை நஷ்டப்படுத்தி கொண்டு போக முடியாது. நான் ஆவியில் பார்க்கிறேன், சிலருடைய நன்மைகளை இழுத்து கொண்டு போக போராடுகிறார். பிள்ளைகளை இழுத்து கொண்டு போக, ஜீவனை இழுத்து கொண்டு போக, நன்மையான ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு போக, சில பெரிய பெரிய இரைச்சல்கள், சில பெரிய பெரிய அலைகள், சில பெரிய பெரிய அலைகள், மேற்கொள்வேன் என்று மோதி கொண்டிருக்கிற அலைகளை கீழ்ப்படுத்துகிற ஒரு எல்கையாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏற்படுத்துகிறார். தோத்து போகுங்க, தோத்து போகும். உங்க முன்னால் அது தோத்து போகும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷையில் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ், ரிசீவ். Rama Sima Mama Dhora Mama Oh Rama Kathuniyam Dana. Hallelujah. இந்த வார்த்தைக்குரிய வீரியம் உங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ தெரியாது.
ஆனா உங்க கையில இருந்ததை பறித்து கொண்டு போன சில அலைகள் உண்டு. உங்கள் வீட்டில் இருந்த சில நன்மைகளை பறித்து கொண்டு போன அலைகள் உண்டு. பலதை விட்டு விட்டு பலதை இழுத்து கொண்டு போன பின்பு இனி இழந்தது தானே என்று அந்த கரையில் நின்று கதறுகிற ஒரு தாயை போல, தகப்பனை போல, என்னை விட்டு கை தவறி விட்டு விட்டது, என்னை விட்டு கை தவறி விட்டது, என்னை விட்டு கை மீறி போனவைகளை இப்ப பரிசுத்தாவே அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். கை மீறி போனதையும் இழுத்து கொண்டு போனதையும் திருப்பிக் கொள்ள இன்னொரு அலையை கர்த்தர் அனுப்புவார். அந்த அலையின் பேர் பரிசுத்தாவியின் அலை. உன்னை விட்டு கை மீறி போன உன்னுடைய பிள்ளையை பரிசுத்தாவியின் அலை திருப்பிக் கொண்டு வர போகிறது. ஏற்றெடுக்கிற பிள்ளைகளின் மேல், ஏற்றெடுக்கிற குடும்பங்களுக்கு மேல, ஏற்றெடுக்கிற கைமீறி போற சில விசுவாச குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியுடைய காற்று இழுத்து கொண்டு வருகிறது.